வாங்க பாம்பேக்கு கிளம்புற ப்ளாக் பார்ப்போம். 4 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரங்க பார்சல் போட்டுட்ருக்காங்க. எங்கள் அம்மா வந்து 3 மணிக்கு எழும்பி சமையல் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இட்லி வந்து 2 டைமுக்கு, அப்புறம் வந்து லெமன் ரைஸு 1 டைமுக்கு, முட்டை, புளிக்குழம்பு, வெறும் ரைஸு, அப்புறம் ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து பார்சல் போட ரெடியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரங்க பிளாஸை போட்டிருக்காங்க. எத்தனை பேர் நீங்கள் ஊருக்கு போகும்போது இப்படி பார்சல் போட்டு கொண்டுட்டு போவீங்கன்னு கமெண்ட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வெளியே தான் வாங்கி சாப்பிடணும். இது வந்து காலையில் ஒரு 5 மணிக்கு கிளம்பும்போது இப்படி தான் இருந்துச்சு, சூரியன் இருக்க மாதிரி. இதுதான் நாங்கள் இருக்க போகிற 2 நாள் வீடு. ட்ரெயினில் வந்து காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வீடியோ தான் இது. இட்லி, சட்னி, அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சு சாப்பிட்டு முடித்தோம். எல்லாரும் செட்டில் ஆன பிறகு வந்து திருநெல்வேலி ஸ்டேஷன் வந்துச்சு. நான் எங்கே வந்து திருநெல்வேலிக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். அதனால திருநெல்வேலியில் நிற்கணும். நாங்கள் இருந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போய் காஃபி குடித்தோம். எனக்கெலாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க டைம் ஆகணும், இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின், நாங்கள் அடுத்த பிளாட்ஃபார்மில் இருக்கோம். அங்கேருந்து காஃபி பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு எங்கள் ட்ரெயினுக்கு கொண்டு போனோம். இப்படி தாங்க திருநெல்வேலியில் ஆல்மோஸ்ட் 15 to 20 நிமிஷம் நின்றுச்சு. யாரெல்லாம் இப்படி இறங்கி காஃபி டீ வாங்கியிருக்கா அதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க எல்லாத்துக்கும் இப்படி தாங்க பெட்டு போட்டு கொடுப்பாங்க. எத்தனை ஹஸ்பண்ட் இப்படிலாம் பெட்டு போட்டு கொடுக்காங்க வீட்டில், எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் போட்டு கொடுப்பாங்க. அது எல்லாருக்கும் எத்தனை ஹஸ்பண்ட் போட்டு கொடுப்பாங்க அதையும் நீங்கள் கமெண்ட்டில் தான் போடணும். அப்புறம் வந்து என் பையனுக்கு 9ஆம் தேதி பரீட்சை, அதனால ட்ரெயின்லேயே உட்காந்து நான் அவனை படிக்க வச்ச ப்ளாக் தான். இப்படி எந்த அம்மாலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் அவனை அப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ்.